வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் த பிளானட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. இந்த ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 150 கிராம் போன்லெஸ் ஃபிஷ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் சேர்க்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் வினிகர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோய் சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு முட்டை, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ண முட்டையை அதில் விட்டு வறுத்தெடுத்துடலாம். இப்போ முட்டை வறுத்தாச்சு. இனி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணணும். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண ஃபிஷ் இதில் போட்டுடலாம். அடுத்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், இப்போ ஃபிஷ்ஷு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இனி இதெல்லாம் எடுத்து நம்ம தனியாக மாற்றி வச்சிடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம பொடி பொடியாக சாப் பண்ண இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு, இந்த ரெண்டும் சேர்க்கணும். இந்த இஞ்சி பூண்டு இதோட ரோஸ்டட் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இதில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட், அந்த பார்ட் கட் பண்ணி சேர்க்கணும். இதில் ஒரு 2 ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அடுத்து இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இதுக்கு ஒரு கேரட், அப்புறம் 1/4 கப்பு பீன்ஸ், அப்புறம் ஒரு பெல் பெப்பர், கேப்சிகம், இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம 2 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டைக்கோஸ் சேர்க்கலாம். முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஒல்லியாக நீளமாக கட் பண்ணி சேர்க்கணும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ரெண்டும் சேர்த்து
ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் சாஸ் எல்லாம் சேர்க்கலாம். அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இதில் எல்லா சாஸும் சேர்த்தாச்சு. இந்த சாஸ் எல்லாம் நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம குக் பண்ண ரைஸ் சேர்க்கணும். இன்றைக்கி இதில் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் குக் பண்ணி இதில் சேர்க்குறேன். இந்த ரைஸ் எல்லாம் உடையாதது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்த அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த ஃபிஷ் சேர்க்கணும். அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் சேர்க்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.